ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நடைபெறும் விஜயன் பரப்புரை கூட்டத்தால் அருகில் உள்ள பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், மாணவர்கள் என்னென்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியுள்ளது? மாற்று ஏற்பாடு எதற்கும் வழி உண்டா? வணக்கம் அபிநயா. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அடுத்த பெருந்துறை பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட ஒதுக்கின்றார். காலை 11 மணி அளவில் 11 to 1 மணி அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் காலை முதலே தாவேக தொண்டர்கள் அதிக அளவில் கூடி வருகின்றன. கரூர் சம்பவத்தை போல கூடுதலாக ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பாதுகாப்பு பணி காரணமாக தற்பொழுது அந்த சரளை பகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் சரளை பகுதியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. அதுபோக கல்லூரி செல்லும் மாணவர்கள் மாணவிகள் இந்த விஜயமங்கலம் டோல்கேட் பகுதியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது போலீசார் அந்த தடுப்பு பேரிகேடுகளை அமைத்து பள்ளி மாணவர்களை வேறு வழியாக மாற்றிச் செல்வதால் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் செல்லக்கூடிய சாலையில் தற்போது 2 கிலோமீட்டர் தொலைவில் சென்று அவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்பொழுது அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை அடைந்துள்ளனர். இந்த தாவேக பொதுக்கூட்டத்தில் தற்பொழுது குறைந்த அளவிலே தொண்டர்கள் கொண்டுள்ள நிலையிலும் காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டு பள்ளி மாணவர்களை மாற்றுப்பாதை வழியாக, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்றுப்பாதை அமைக்காமல் தற்பொழுது பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ள பகுதி வழியாகவே மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு அவ்வழியாக பள்ளி மாணவர்களை செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதால் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த அவதி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தினேஷ்.